நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ். So traditional functions la first banker and financial advisor to the government. So banker and financial advisor to the government அப்படினா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிதி உதவி தேவைப்பட்டாலும் ஆர்பிஐ தரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டாலும் ஆர்பிஐ வந்து தரும். அதே மாதிரி கவர்மெண்ட் கடன் வாங்குச்சு அப்படின்னா அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆர்பிஐக்கு தான். அதே மாதிரி புதுசா லோன் ப்ரொவைட் பண்றது, ஸோ இது எல்லாமே ஒரு ஆர்பிஐயோட வேலை தான். ஸோ அதுதான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். இப்போ ஃபினான்ஷியல் ரீதியா கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது, லோன் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே. அதே மாதிரி இப்போ டெம்பரவரியா எனக்கு திடீர்னு ஒரு ஃபண்ட் வேணும், இப்போ திடீர்னு ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டுருச்சு, அது வந்து சரி பண்றதுக்கு ஃபண்ட் வேணும் அப்படின்னாலும் ஆர்பிஐ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் போய் அவங்கள்ட்ட கேட்கும்போது ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூஸ். மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூஸ். மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம கரன்சி நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி வெளியிடுறாங்கல்ல, அது வந்து யாரோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஆர்பிஐ தான் நமக்கு வந்து கரன்சி நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும், எக்ஸப்ட் அந்த 1 rupee நோட் அண்ட் காயின்ஸ் தவிர்த்து. இந்த 1 rupee நோட் அண்ட் காயின்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்றது. மற்றபடி கரன்சி நோட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்பிஐ தான் வந்து பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த கரன்சி பிரிண்ட் பண்றாங்கல்ல, இந்த கரன்சி பிரிண்டிங்காகவே ஒரு 4 பிளேசஸ் வந்து இருக்கு கரன்சி பிரிண்டிங்க்கு. பேப்பர் நோட் வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்றது, காயின் மின்டிங் 1 rupee நோட்லாம் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்றது. ஸோ இதுல வந்து இந்த 4ல 2 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓடுது, 2 வந்து ஆர்பிஐ ஓடுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன்டு, அது வந்து தி செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், SPMCIL சொல்லுவாங்க. செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த பிரிண்டிங் பிரஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு கீழே வந்து நாசிக் வந்து மகாராஷ்டிரால, அப்புறம் வந்து தேவாஸ், இது வந்து மத்திய பிரதேஷ்ல. இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன்டு, இந்திய அரசாங்கத்துடையது. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ கீழே இருக்கிற 2. ஆர்பிஐ கீழே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா BRBNMPL. ஸோ BRBNMPLனா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட். இது ரெண்டுமே வந்து ஆர்பிஐ ஓன் பண்றது. ஸோ இது எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைசூர் கர்நாடகா, நெக்ஸ்ட் வந்து சால்போனி, இது வந்து வெஸ்ட் பெங்கால். சோ நாசிக்ல இருக்கிறது வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1925ல. அதே மாதிரி தேவாஸ்ல இருக்கிறது 1974ல. மீதி இது ரெண்டும் வந்து 1990ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காயின்ஸ் வந்து எங்கெங்க மின்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை, நொய்டா, கொல்கத்தா அண்ட் ஹைதராபாத். ஆர்பிஐ வந்து இப்போ நோட்ஸ் ரிலீஸ் பண்றாங்கல்ல, இப்போ என்ன நோட் இருக்கு, 10, 20, 100, 500, 200 அந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி 10,000 வரைக்கும் ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பேங்கர்ஸ் பேங்க். ஸோ பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆர்பிஐ தான் வந்து மெயினான எல்லாத்துக்குமே அபெக்ஸ் பாடி அதுதான். ஸோ இதுதான் வந்து கீழே இருக்கிற பேங்க்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது இதுதான். பேங்கோட அக்கௌண்ட்ஸ் கீழே இருக்கிற பேங்க்ஸை கண்ட்ரோல் பண்றது, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது எல்லாமே ஆர்பிஐ தான். ஸோ எல்லா பேங்க்ஸுக்குமே ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து ஆர்பிஐல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும், லைக் டெபாசிட் மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கணும். எல்லா ஷெட்யூல்ட் பேங்க்ஸும் வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் அமௌண்ட்டை கேஷ் ரிசர்வா ஆர்பிஐ கிட்ட வச்சிருக்கணும். நம்ம கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு படிச்சிருக்கோம்ல, ஸோ அதுதான். அதே மாதிரி எல்லா பேங்க்ஸும் கடன் வாங்குவாங்கல்ல, ஸோ அது வந்து இந்த செக்யூரிட்டிஸ் வச்சு, அதே மாதிரி பில்ஸ் வச்சு, ஸோ இதெல்லாம் வச்சு கடன் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. எவ்வளோ கடன் கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றது சொல்றதும் வந்து இதுதான், ஆர்பிஐ தான். ஸோ வந்து சர்க்குலேஷன்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்பிஐ தான். ஸோ இதுல வந்து 2 சொல்லுவாங்க, ஒன்னு வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் இன்னொன்னு வந்து குவாலிட்டேட்டிவ். ஸோ சஃபிஷியன்டான கேஷ் இருக்கா, கிரெடிட் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்,
அப்படின்னு டிசைட் பண்றது ஃபுல்லா ஆர்பிஐ தான். குவான்டிடேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மொத்த அமௌண்ட் ரெப்ரசென்ட் பண்றது வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்பெசிபிக்கா ஒரு செக்டருக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்றதா இருக்கட்டும் இல்ல வந்து இது பண்றதா இருக்கட்டும் அது வந்து குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா ஆல் ஓவர் மணி, ஆல் ஓவர் வால்யூம் ஆஃப் மணியை சொல்றது குவான்டிடேட்டிவ். இந்த குவான்டிடேட்டிவ்லயே வந்து 3 மெஷர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. மூணுல 4. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ரேட் பாலிசி. சோ பேங்க் ரேட் அப்படின்னா என்னன்னா சோ இப்போ வந்து நமக்கு ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு தெரியும். சோ ரெப்போ ரேட்னா என்ன? ரெப்போ ரேட் அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு கடன் கொடுக்குது, ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ்ல கடன் கொடுக்குது, லைக் இன்ட்ரெஸ்ட் சர்டைன் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கடன் கொடுக்கறது ரெப்போ ரேட். இதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு கடன் லைக் அங்க வந்து பேங்க்ல வந்து அமௌண்ட் இப்போ இன்ஃபிளேஷன்னா அமௌண்ட் வந்து அதிகமா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல பேங்க்ல இருந்து ஆர்பிஐ வந்து அமௌண்ட் வாங்கிக்கும், ஆனா அதுக்கு வட்டி ஃபிக்ஸ் பண்றது ஆர்பிஐ தான். ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதே வந்து பேங்க் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் ரேட்னா என்னன்னா இது வந்து ரெப்போ ரேட்டா இருக்கட்டும் இல்ல வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு வாங்குறது. இப்போ ரெப்போ ரேட்னு பாத்தீங்கன்னா ஒரு 90 டேஸ் அந்த மாதிரி தான், மினிமமா 90 டேஸ்க்கு கடன் வாங்குறது, அதுதான் வந்து ரெப்போ ரேட்ல வரும். இதே பேங்க் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்க்கு கடன் வாங்குவாங்கல்ல, ஒரு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஒரு லாங் டேர்ம்க்கு வாங்குறது வந்து பேங்க் ரேட். அதுவுமே இன்ட்ரெஸ்ட் தான். ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து கொடுக்குற அமௌண்ட் தான், ஆனா வந்து அதுக்கான பெர்சன்டேஜ் வந்து மாறும். லைக் ரெப்போ ரேட்டை விட பேங்க் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஏன்னா லாங் டேர்ம்க்கு கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதனால அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா ஏற்கனவே சொன்னதுதான். இது வந்து ஒரு ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் கேஷ் வந்து ஆர்பிஐல டெபாசிட் பண்ணி இருக்கணும் எல்லா பேங்க்ஸுமே. இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற மொத்த அமௌண்ட்ல இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து ஆர்பிஐக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, எஸ்எல்ஆர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது இருக்கிற மொத்த அமௌண்ட்ல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆர்பிஐக்கு வந்து கொடுத்துருக்கணும். இதே எஸ்எல்ஆர் அப்படின்னும் போது இதுவும் வந்து இந்த கேஷ், கோல்டு இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது. ஸோ இதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து பேங்கே வச்சிருக்கணும். எல்லா பேங்கையும் அது எல்லா அமௌண்ட்டையும் வந்து பேங்க் கடன் கொடுத்துட முடியாது. ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு மீதியை தான் வந்து கொடுக்க முடியும். அதுதான் வந்து எஸ்எல்ஆர். அது வந்து ஆர்பிஐல மெயின்டைன் பண்றது, இது வந்து நம்ம பேங்க்லயே மெயின்டைன் பண்றது, அது வந்து எஸ்எல்ஆர். இப்போ சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா இப்போ நான் வந்து ஒரு பேங்க் நடத்துறேன். இப்போ நீ வந்து ஆர்பிஐ பேங்க்னு வச்சுக்கோ. நான் வந்து என்னோட மொத்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ, இப்போ என்கிட்ட ஒரு 1 கோடி இருக்குன்னா அந்த 1 கோடியில ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் இப்போ அவங்க எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த இப்போ ஒரு 10% ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த 10% அமௌண்ட் வந்து நான் ஆர்பிஐல டெபாசிட் மாதிரி பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆர்பிஐ, ஆனா நான் வந்துட்டு வந்து அந்த டெபாசிட் மாதிரி பண்ணிருக்கணும். ஸோ அது வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதே ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து ஒரு கேஷ் இல்லைன்னா கோல்டு இல்லைன்னா செக்யூரிட்டிஸ் வந்து இருக்கும்ல. ஸோ இதுக்கான ஒரு டோட்டல் அமௌண்ட் இப்போ என்கிட்ட அந்த 1 கோடி இருக்குல்ல, இந்த 1 கோடியில நான் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து எடுத்து கேஷா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும். வெளியில எல்லாத்தையுமே கடன் கொடுக்க முடியாது. அதுதான் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அடுத்து வந்து ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன். ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்னா என்னன்னா ஆர்பிஐ வந்து டைரக்டா இந்த செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குல்ல, செக்யூரிட்டிஸ் அண்ட் பில்ஸ், இப்போ ஆர்பிஐ வந்து கடன் வாங்குறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பில்ஸை வந்து ஒண்ணு வெளியில இருந்து வாங்குறது இல்லைன்னா விற்கிறது, இதுதான் வந்து ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன். இது வந்து எதுக்கு வாங்குவாங்க விற்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்போ வந்து அமௌண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கு, இன்ஃபிளேஷன் அதிகமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட் ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும் வெளியில. சோ அந்த டைம்ல வந்து இவங்க இந்த செக்யூரிட்டிஸை வந்து வெளியில வித்துட்டு அந்த அமௌண்ட்டை ஆர்பிஐ வந்து வாங்கிக்கும். அப்போ இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஆகுமா? அதே மாதிரி டெபிசிட்டா இருக்கும் போது இவங்க வந்து அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸை வாங்கிட்டு இவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு டெக்னிக்ஸ் தான். இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷனுக்காக ஈடுபடுத்தணும் அப்படின்னா அவங்க அவங்க கண்டிப்பா இப்போ 1 crore இருக்குன்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வச்சிருக்கணும் பேங்க். சோ அப்போ வந்து ஒரு 10%ன்றத 20%ஆ மாத்திட்டோம்னா அமௌண்ட் வெளியில அவங்க கடன் அதிகமா கொடுக்க முடியாது. சோ அப்போ வந்து பணப்புழக்கம் குறையும் வெளியில. சோ அதுதான் வந்து எஸ்எல்ஆர். சிஆர்ஆருமே அப்படிதான். நெக்ஸ்ட் வந்து மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு வந்து ஒண்ணு இருக்கு. மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப ஆர்பிஐ வந்து கரன்சி பிரிண்ட் பண்றாங்கல்ல, அவங்க ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து வச்சுட்டு மீதியை தான் வந்து சர்க்குலேஷனுக்கு விடலாம். அது வந்து எவ்வளவுனா 115 crore அந்த வேல்யூக்கான கோல்டு அண்ட் வந்து 200 to 95ல இருந்து 200 crore அந்த வேல்யூக்கான கேஷ். கேஷ் இல்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி. சோ இந்த அமௌண்ட்கான அந்த ஒரு இது வந்து ஒரு குறைந்தபட்சமா இது வந்து ஆர்பிஐ வச்சுட்டு மீதி தான் வந்து புது நோட்டை வந்து அச்சிட்டு வெளியிடுவாங்க ஆர்பிஐ. சோ இதுதான் வந்து மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். சோ அதே மாதிரி லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, LAF, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இது வந்து எப்பத்துல இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2000ல இருந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் தேவை அப்படின்னும் போது ப்ரொவைட் பண்றது, அதே மாதிரி எக்ஸஸா இருக்கும் போது வாங்கிக்கிறது, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து ஓவர் நைட் பேசிஸ்க்கு மட்டும் கொடுத்து வாங்குறது. அதுதான் இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இது வந்து 2000ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். இதே குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சர்டன் செக்டார் செலக்டட் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் செக்டாருக்கு வந்து இது பண்றது. இருக்கிற மொத்த பணம், இப்போ ஆல் ஓவர் மணி வந்து எவ்வளவு இருக்கோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றது குவான்டிடேட்டிவ். இதே ஒரு சர்டன் செக்டார், இப்போ அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டேன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து எவ்வளவு பணம் கொடுக்கணும் போகணும் அப்படின்றது வந்து சொல்றது வந்து இது வந்து குவாலிட்டேட்டிவ். இந்த குவாலிட்டேட்டிவ்ல வந்து 4 மெஷர்ஸ் இருக்கும். So marginal recruitment. Marginal recruitment அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு certain percentage of value of securities submitted before issue of loans. இப்போ வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான செக்யூரிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணும். அது வந்து எவ்வளவு லோனுக்கு எவ்வளவு வந்து கொடுக்கணும் அப்படின்றது, அதுதான் வந்து மார்ஜினல் ரெக்ரூட்மெண்ட். இதே வந்து டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கீழே இருக்கிற பேங்க் வந்து நான் போற ரூல்ஸ், ஆர்பிஐ போற ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னும் போது அந்த பேங்க் மேல ஆக்ஷன் எடுக்கிறது, அதுதான் வந்து டைரக்ட் ஆக்ஷன். ஆர்பிஐ போற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாத போது அது மேல ஆக்ஷன் எடுக்கிறது. சோ அது வந்து டைரக்ட் ஆக்ஷன். அடுத்து மாரல் சுவேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ வந்து நீ இந்த பெர்சன்டேஜ்ல அமௌண்ட் கொடுக்கணும், இவ்வளவுதான் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கீழே இருக்க பேங்க்ஸை பிரஷர் பண்றது. ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் லிமிட் எவ்வளவு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு செக்டருக்கு மேக்சிமமான லிமிட் வந்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4. ஒண்ணு வந்து மேக்சிமம் ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா மேக்சிமம் ஒரு செக்டருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி மார்ஜினல் ரெக்ரூட்மெண்ட்ஸ். மார்ஜினல் ரெக்ரூட்மெண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ வந்து நான் அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்துக்கு நீ எனக்கான செக்யூரிட்டி எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு அமௌண்ட் என்னென்ன செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்றது. நெக்ஸ்ட் டைரக்ட் ஆக்ஷன்னா, நான் இப்போ ஆர்பிஐ சொல்ற கைட்லைன்ஸ் வந்து நீ கீழே இருக்கிறவங்க கேட்கல, கீழே இருக்க பேங்க்ஸ் கேட்கல அப்படின்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து மாரல் சுவேஷன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இவ்வளவு இத்தனை பெர்சன்டேஜ்ல தான் கொடுக்கணும் அப்படின்னா இத்தனை பெர்சன்டேஜ்ல தான் கொடுக்கணும், நீ அதிகமாலாம் கொடுக்க கூடாது. சோ அது
நெக்ஸ்ட் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இப்போ பேங்க் திவால் ஆயிடுச்சு, பேங்க் இதுக்கு மேல ரன் பண்ணோம் அப்படின்னும் போது லாஸ்டா ஹெல்ப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஸோ அதனாலதான் அது வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கடைசி கட்டமா போய் ஆர்பிஐ தான் நிக்கணும். ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்னா அந்நிய செலாவணிகள் இருக்குல்ல, சோ அதை வந்து மெயின்டைன் பண்றது எல்லாமே வந்து ஆர்பிஐ தான். சோ ஃபாரின் கரன்சி வந்து எவ்வளோ இருக்கணும், சோ அதை மெயின்டைன் பண்றது எல்லாமே ஆர்பிஐ தான். சோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச வந்து அமௌண்ட் இல்ல பத்தல அப்படின்னும் போது ஐஎம்எஃப் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க, கடன் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்க்கான ஆக்ட்னு பாத்தீங்கன்னா ஃபெமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மெயின்டைன் பண்றது ஆர்பிஐ. அதே மாதிரி ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டைன் பண்றது ஆர்பிஐ தான், அதோட கஸ்டடியும் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது கஸ்டடின்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா இப்போ வந்து டாலருக்கு ஈக்குவலண்டான இந்தியன் அமௌண்ட் எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி அதுக்கான அந்த மெயின்டெனன்ஸ் பண்றது. அதே மாதிரி ஃபாரின் ட்ரேடை மெயின்டைன் பண்றது, அதுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது ஆர்பிஐ தான். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம டாலருக்கான வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து இங்க இருக்கிற ட்ரேடோ இல்லை இங்க இருக்கிற டெவலப்மெண்ட்டோ அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு அது பார்த்துக்கிறது ஆர்பிஐ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் அத்தன்டிக் டேட்டா. கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் அத்தன்டிக் டேட்டா அப்படின்னா என்னன்னா, இப்போ இது கீழே இருக்கிற பேங்க்ஸ், பினான்சியல் செக்டர்ஸ், அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்பிஐ வச்சிருக்கோம், ஆர்பிஐ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து மந்த்லி அந்த புல்லட்டின் ரிலீஸ் பண்றது, ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது, அதே மாதிரி வேரியஸ் கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்கறது. ஸோ இது எல்லாத்தையுமே ஆர்பிஐ வந்து மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, nurturing banking habits among the public. nurturing banking habits among the public அப்படின்னா என்னன்னா, இப்போ பப்ளிக் கிட்ட பேங்க் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையை வந்து தூண்டுறது. ஸோ அது மூலமா பப்ளிக் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல பேங்க்ஸ்ல, ஸோ அந்த மாதிரி பண்றது. பப்ளிக்கு பேங்க்ஸ் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வருது. ஸோ அது மூலமா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் நிறைய பேர் வந்து டெபாசிட் பண்றது. ஸோ இங்க பேங்க்ல வந்து கொடுத்தோம்னா சேஃபா இருக்கும், பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்னா சேஃபா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து grievance settlement measures. grievance settlement measures வந்து RBI has appointed 20 banking ombudsman in 20 states. banking ombudsman என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை வந்து தீர்த்து வைக்கணும். ஸோ இப்போ வேற ஏதோ ஒரு இதுல இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதை வந்து சீக்கிரமா தீர்த்து வைக்கிறது. ஓம்பட்ஸ்மேன்னா அந்த குறை தீர்ப்பு மையம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். இது வந்து 20 ஸ்டேட் கேபிட்டல்ஸ்ல வந்து இருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்த பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம் வந்து எதுக்குன்னா, ஃபார் ஸ்பீடி அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் ஃபோரம் ஃபார் ரிசல்யூஷன் ஆஃப் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு பேங்க்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த குறையை வந்து தீர்த்து வைக்கிறது. அதுவும் வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்னா ஆல் ஓவர் ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதோட மெயின் வந்து என்ன, அக்ரிகல்ச்சர் பேசிஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டர் தான். ஸோ அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இந்த நபார்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டரை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த எம்எஸ்எம்இ செக்டர்ஸை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக. அதாவது எல்லா பேங்க்ஸுமே இந்த ஸ்பெசிபிக்கா அந்த அக்ரிகல்ச்சரல் செக்டருக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்றது, அதே மாதிரி இந்த எம்எஸ்எம்இ செக்டருக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஆர்பிஐ கீழ இருக்க பேங்க்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபாரின் ட்ரேடு. ஃபாரின் ட்ரேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கடன் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அது அந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றது, ஈஸியா கடன் கொடுக்குற மாதிரி.
நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸ் கோஆபரேட்டிவ் செக்டர். அதே மாதிரி கூட்டுறவு செக்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம், அதே மாதிரி எம்எஸ்எம்இ பார்த்தோம், ஃபாரின் ட்ரேடு, அப்புறம் வந்து கோஆபரேட்டிவ். ஸோ இதான் வந்து ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். லைக் ப்ரமோட் பண்றது எல்லாமே. இப்போ நீங்க வந்து இதுல போட்டீங்கன்னா எங்கள்கிட்ட சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அமௌண்ட் அப்படின்னும் போது மக்கள் வந்து நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து கிரீவன்ஸ் செட்டில்மெண்ட். நான் வந்து போய் ஒரு குறை சொல்றேன் அப்படின்னா அதை வந்து சீக்கிரமா தீர்த்து வைக்கிறது, அது வந்து ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டருக்கு டெவலப் பண்றது, அதையுமே வந்து ப்ரமோஷன் தான். லைக் இப்போ நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர் டெவலப் பண்ணணும்னா எனக்கு கீழே இருக்க பேங்க்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி லோன் கொடு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றது. ஸோ அதுக்காக ஆரம்பிச்சதுதான், ஸ்பெஷலா அக்ரிகல்ச்சருக்குன்னு ஆரம்பிச்சதுதான் நபார்டு. ஸோ நபார்டு எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? 1982ல. எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா? சிவராமன் கமிட்டி. ஸோ அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்றது, எம்எஸ்எம்இ, அதே மாதிரி ஃபாரின் ட்ரேடு. ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கும் ஸ்பெசிஃபிக்கா வந்து இது பண்றது. ஸோ நம்ம இந்தியன் ருப்பியோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம இந்தியன் ருப்பியோட சிம்பிள் வந்து இதுதான். ஸோ இது வந்து யாரு டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயகுமார். இது வந்து இந்த தேவநகரி ரான்னு சொல்லுவாங்க, அது அப்புறம் வந்து ஒரு ரோமன் லெட்டர் ஆர், இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் வந்து இந்த சிம்பிள். இது வந்து எப்ப அக்செப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 15, 2010ல. சோ இது வந்து ஏன் வந்து நெசசரியா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ஆல் ஓவர்ல பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, மொரீஷியஸ், நேபாள், பாகிஸ்தான், இது எல்லாத்துக்குமே வந்து கரன்சி வந்து ருபி தான். சோ நமக்கு வந்து ஸ்பெசிபிக்கா ஒண்ணு வேணும் அப்படின்றதுக்காக அந்த சிம்பிள் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இந்தியன் ருப்பியை வந்து ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஆர்பிஐ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பேங்கிங் பார்க்கலாம். பேங்கிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன. ஸோ ஆர்பிஐ வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்காக ஃபண்ட் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொன்னால, ஸோ அந்த நபார்டு, அக்ரிகல்ச்சருக்கு நபார்டு, இண்டஸ்ட்ரியல் செக்டர்னா ஐடிபிஐ, அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்பிஐ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, லைக் கமிட்டிஸ் என்னென்ன போட்டிருக்காங்க, அதையும் பார்க்கலாம்.